நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலுங்க. பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 550 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறாங்க. இவங்க பகலவர்கள் என்றும் பார்த்தீர்கள் என்றும் பல்லவர்களா அழைக்கப்பட்டிருந்தாங்க. தொண்டை மண்டலத்தில் காஞ்சியில தங்கி பல்லவர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க. ஹாய், நான் உங்ககிட்ட பேசிட்டு செம்மல சங்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அருகே ஸ்ரீ ரோமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இருக்க சிவலிங்கம் வந்து பழமையான பல்லவர் காலத்தை சேர்ந்ததுங்க. ஆமாங்க, நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தாங்க அமைந்திருக்கு. சாளுக்கியர்களும் பாண்டியர்களும் பலரும் தொல்லை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் முறியடித்து பல்லவர்கள் ஆதிக்கம் செலுத்தி காஞ்சியில பல கோவில்களும் குளங்களும் வெட்டி இருக்கிறாங்க. ஆலயங்களை கட்டுவதில் கை தேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா குகை கோவில்கள் மற்றும் மணற்கற்களாலும் கோவில்களை அமைத்திருக்கிறாங்க. செங்கல், சுண்ணாம்பு, மரம், உலோகம் கொண்டு ஆரம்ப காலத்துல கட்டிய ஆலயங்கள் தற்போது ஒவ்வொன்றாக அழியத் தொடங்கி வருகின்றன. இது போன்ற பல்லவர்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள், பல ஆலயங்கள் காஞ்சி மாநகரத்தில் இருந்த தடமே தெரியாமல் இருக்கக்கூடிய அவல நிலையிலையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. அதுல ஒன்று இந்த திருக்கோவிலும் நம்மால பார்க்க முடியுதுங்க. தற்போது இந்த ஆலயம் முற்றிலும் அழிந்த நிலையில சிவலிங்கங்களை மட்டும் மீட்டு ஆங்காங்கு மண்ணில் புதையுண்டு காணப்படும் சிவலிங்கத்திற்கு தற்போது புதிதாக ஷெட் போட்டு தற்போது பாதுகாத்தும் வருகின்றார்கள். இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ரோமேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலுடைய சிவலிங்கமும் மிகவும் பழமையானதாகவும் நம்மால பார்க்க முடியுதுங்க. நம்ம சேனலில் இது போன்ற பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை தேடி நம்ம காணொலியாக பதிவிட்டு கொண்டு வருகின்றோம். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.